வணக்கம்ப்பா. இப்போ விசேஷ வீடுகளில் போய் இந்த ராத்திரி நேரத்தில் பல வித உணவுகளை சாப்பிட்றாங்க, சத்தான உணவுகளை சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நல்லா 3 முட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் ராத்திரிலாம் கஷ்டப்படுவாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா வயிறு உப்பிக்கிடும். வயிறு உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். செரிமான கோளாறு ஏப்பமாக வரும். அப்படியே கேஸ் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ இருக்க நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும், 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கிறணும். உரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட நல்லெண்ணெய் விட்டு அதை வதக்கணும். வதக்கும் போது இது பொடிச்ச கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை இவ்வளோ தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும்போது வதக்கி முடிச்சுட்டு ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். அந்த காரம் போகிற அளவுக்கு அதில் கொஞ்சம் 2 மிளகுத்தூள் லேசாக தூவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பல் பூண்டை நல்லா மென்று சுவைச்சி சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி குடிங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்புசம் தீரும். ஆனால் அந்த வயிறு உப்புசம் சரியாகிற வரைக்கும், அந்த 10 பல் பூண்டு பல் திங்கிற வரைக்கும் நம்ம வேறு எதுவும் சாப்பிடவே கூடாது. வேறு சிறுதீனியோ இல்லை உணவோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. எல்லாம் அந்த வயிற்று பொறுமல், கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பசி எடுத்தால் ஒரு லைட்டான ரசஞ்சோறு, கஞ்சிச்சோறு இப்படி சாப்பிட்லாம்.